ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ஓட்டிங் அனாலிசிஸ், அதாவது 8th வீக் டே 4 நைட் ஓட்டுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு ரணகல பூமி மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த டால் ஹவுஸ் அந்த ரவுண்டு லாஸ்ட்டாக நடந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கைகலப்பெல்லாம் நடந்துச்சு. இதில் ராணுவ மேலே தப்பு இருக்குது, முத்துக்குமர் மேலே இது முத்துக்குமர் மேலே ஏன் தப்புன்னு எனக்கு ஒருமே புரியல. முத்துக்குமர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வேறு ரயான் வந்து முத்துக்குமரை வந்து போட்டு இது பண்ணிட்டாராம், ஒரு வழி ஆக்கிட்டாராம். எதையா நடக்குது? ரயானை தான் முத்துக்குமர் வந்து போட்டு ஒரு வழி ஆக்கினார். ஏன்னா ரயான் தான் வந்துட்டு உள்ளே ஒரு டாலை வச்சுட்டு இங்கே வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட அவரோட வீரத்தை காமிச்சிட்டு இருக்கும்போது முத்துக்குமர் போட்டு ஒரு லாக் போட்டு அவர் வந்து இது பண்ணாப்புல. இதை ஒரு விஷயமா வந்து பெருசாக வந்து இது பண்ணிவிட்டு என்னத்த சொல்கிறது. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் சண்டையில் உண்மையிலே ராணுவ மேலே தப்பு இருக்கா இல்லை ரயான் மேலே தப்பு இருக்கான்றதை சொல்லுங்கள். அது கூடவே முத்துக்குமர் வேறு சொறி விட்டுட்ருக்காங்க, அவர் மேலே தப்பு இருக்கான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நடந்துச்சு. அதாவது ரயான் வந்து அடிக்க போனார், இப்படி தள்ளினார், அதெல்லாம் ஓகே. ஆனால் வேணும்ட்டுமே ஃபிசிக்கலாக வந்து இப்படி தள்ளினது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி 2 இடத்துல வந்துட்டு ராணுவம் வந்து தாக்கியிருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் என்ன நடக்க போது தெரியல. பட் அந்த அளவுக்கு அது பண்ணியிருக்க வேண்டாம். சரி, அதை நீங்கள் பார்த்தீங்களான்றத சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் வந்துட்டு நேற்று சத்யா வந்து இது மாதிரி தாக்கியிருப்பார், அவங்களுக்கு அடி விழுந்துச்சு. ஸோ இந்த வாரம் எத்தனை ரெட் கார்டு எத்தனை எல்லோ கார்டு இல்லை, இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோவாக கடந்து போக போகிறாங்களோ தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு அலர்ட்டாக கொடுத்தா தான் இதுக்கப்புறமா இருக்கிற கேம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வாரம் அதாவது 50 நாள் கடிச்சு இந்த பாய்ஸஸ் கேர்ள்ஸ் இல்லாமல் மாறின வாரம், அதுலேயும் ஸ்டார்டிங்லேயும் இப்படி இருக்குன்னா இன்னும் இதை கண்டிக்காமல் விட்டு இன்னும் போக ரொம்ப மோசமாக மாறிட்டு இருந்தது என்னோட கருத்து. அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இவருக்கு தாங்க சப்போர்ட் பண்ணேன், இப்போ எனக்கு இது தாங்க இவர் தாங்க பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு தாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் இருந்திருப்பீங்க, இப்போ வந்துட்டு இல்லைங்க நான் தப்பாக இது பண்ணிட்டேன் இவர் தான் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை சப்போர்ட் பண்ணுற பர்சன் வந்துட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தாங்க இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 72,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.33. ஸோ ஜாக்லினை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். இந்த பர்டிகுலர் டால் ஹவுஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமை கொடுத்தாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு ஒருத்தங்க டார்கெட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் ரயானை வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ண தப்பான். இது இன்னும் இது உங்களுக்கு வந்தால் ரத்தம்னா மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம் தான், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னினா மற்றவங்களுக்கு வந்தாலும் தக்காளி சட்னி தான். நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ரஞ்சித் சார்கிட்ட வந்துட்டு இந்த தர்ஷிகா பொம்மையை கொடுக்கும்போது அப்போ தர்ஷிகாவுக்கு எப்படி ஒழிச்சிருக்கோம்? அது தப்பு தானே. ஸோ நீங்கள் எப்படியோ வந்துட்டு ஒரு குரூப்பாக வந்து சேர்ந்து ஒருத்தங்களை வந்து அட்டாக் பண்ணிங்க. இப்போ வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஓவா டீம்னு சொல்லிட்டு ஒரு கெத்து காமிச்சு எல்லாரையும் ஒரு வழி பண்ணிங்களே, இது வந்துட்டு அனுபவிக்க வேண்டியது. அதேமாதிரி இது ஒரு கேம் தான். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயா 10 பேர் தாக்குறாங்கன்றாங்க. ஏமா அதானே இது டாஸ்கே அது தானே. எத்தனை பேர் தாக்கினா எத்தனை பேர் டார்கெட் பண்ணால் என்ன? உள்ளே பால் அந்த வந்து பொம்மை போகக்கூடாது. அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. இதில் என்ன இருக்குது? அதேமாதிரி ரயானுக்காக 10 பேர்லாம் டார்கெட் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு சூப்பராலாம் பண்ணல. அவரை தடுத்து நிறுத்துறது யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ரயானோட பொம்மையை தடுத்து நிறுத்துறது ராணுவம் மட்டும்தான். அதுக்கப்புறம் மஞ்சரியை தான் வந்து எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து வழியை வந்து மறைச்சிருந்தாங்க, அவ்வளோதான். இதை பெருசாக வந்து ஆகி. ஆனால் தர்ஷிகா சூப்பராக சொன்னாங்க, இது ஒரு கேம் தானே. அதுவும் இல்லாமல் ரயானை ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்ட் தானே வந்து தடுத்தாங்க. இதையும் எப்படி ஏன் ஜெஃப்ரியோட பொம்மையை உள்ளே விட்டாங்களாம்? இப்போ ஜெஃப்ரி பொம்மை உள்ளே போனது தப்பு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை ரயான் பொம்மை உள்ளே போகலன்னு கஷ்டமாக இருக்கா? இப்போ கடைசியில் ஜெஃப்ரியை கட்டி விட்டாச்சு அப்படின்னா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஜாக்லினோட கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே கேம் பிடிச்சிருந்தேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப பார்ஷியாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,747 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.9. ஜாக்லின் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. தப்புலாம் பண்ணல, இவங்க மைண்டுக்குள்ளே தப்புன்னு பண்ணிட்டாங்க. என்னென்னா அவங்க வந்து மஞ்சரியோட பொம்மை எடுத்து வச்சிருந்தது தப்பு, எனக்கு ஆப்போசிட்டாக இறங்கிட்டா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் எட்டப்போ ஜாக்லினை போட்டு கலாய்க்கிறதுல இருக்காங்க. இன்றைக்கி ஒரு வேலையை போனாங்க. இவ்வளோ பெரிய சண்டைகள் நடக்குது. ராணுவம் வந்து ஜெஃப்ரி ஒரு பக்கம் 2 அடி, அதுக்கப்புறம் ஓடி வந்து ரயான் ஒரு அடி, இவ்வளவும் வாங்கிட்டு பயபோல உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க வந்தாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பார்த்தா ராணுவன் இப்படி பண்ணிடக்கூடாது, ராணுவம் இப்படி பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணார் அவர்? இது அதாவது வயிற்ற பிடிச்சி அமுக்கிட்டு இருந்தாராம். யாரை? ஜெஃப்ரியை. ஜெஃப்ரியை பிடிச்சி வயிற்ற பிடிச்சி அமுக்கணும் தப்பு. ஒரு பொண்ணை வந்துட்டு 3-4 பேர் அமுக்கிட்டு இருந்தாங்களா? அப்பெல்லாம் எங்கே போயிருந்தீங்க அன்ஷிதா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணே வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கொடுமையை பாருங்கள்.
அதனால தான் வந்து இவங்களை வந்து அன்றைக்கி வந்து ஒரு டாஸ்கில் சொன்னாங்க, முதல் நீ வந்துட்டு பெண்கள் பக்கம் வா, ஃபுல்லாக நீ ஆண்கள் சைடே இருக்க அப்படின்னு நம்ம பவித்ரா சொல்லியிருப்பாங்க. என்ன இவங்க பண்ணுறாங்க, வர வர கேம் ஒஸ்ட்டான கேமாக போயிட்டு, எப்போ வந்துட்டு இவங்க இந்த அடமெண்ட்டாக வந்துட்டு அந்த பொம்மை மஞ்சரி பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சாங்க பாருங்கள், அப்போ தெரிஞ்சு அவங்களோட கேமே ரொம்ப மகாமட்டமாக போயிடுச்சு. ஏன் இந்த அளவுக்கு மாறினாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நல்ல ஒரு நேம் வாங்கிட்டு வந்தாங்க அன்ஷிதா. அதுவும் இப்போல்லாம் வந்துட்டு அந்த இது பார்க்கும்போது நீ அப்படி பண்ணியிருக்கூடாது திரும்ப 2வது வாட்டியும் வந்துட்டு அவர் சொல்லும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன் அன்ஷிதா என்னை அவன் அடிச்சிருக்கான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, நான் வலிக்கலன்னு சொன்னதுனால அவன் பண்ணது அவனுக்கு நான் பண்ணதான் உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியலன்னு. இல்லை அதாவது பிக் பாஸ் கேட்பாரு, ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது ராணவ் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஜெஃப்ரியை வந்து இவர் பண்ணது தப்பு, ஆனால் ஜெஃப்ரி அவர் அடித்தது தப்பு கிடையாது. இப்போ இது எப்படி ஒரு நல்ல கேரக்டர், இது எப்படி வந்து ஒரு குட் கண்டஸ்டன்ட்க்கு ஒரு ஸ்போர்ட்டினஸாக இருக்கும்? ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இவங்களும் ஜெஃப்ரியும் பண்ணுறது ரொம்ப டூழியமாக இருக்குது. என்னை தூக்குன்னு சொல்கிறது, இதே விஷயங்கள் வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட இவரும் வந்துட்டு சரி அன்ஷிதா வந்து நம்மளை தூக்கு சொல்கிறாங்க அப்பப்போ, அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கிட்ட பண்ணலான்னு சொன்னால் விட்டுருவாங்களா? இது எங்கே போய் முடியும்? என்னத்தான் சொல்கிறது. சரி, 3வது பிளேஸ் பற்றி நான் விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 43,515 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14. ஸோ விஜய் விஷால் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணார். ஏன்னா ஆக்சுவலாக நேற்றே வந்து அந்த சம்பவத்தை ஆரம்பிச்சிருந்தேன். இதுவும் ஒரு கேம் தான். என்னென்னா ஜாக்லினோட பொம்மையை தூக்கிடணும்னு. ஆக்சுவலாக இவர் வந்து சத்யாவோட பொம்மையை தான் தூக்க வேண்டியது. நேற்று வந்துட்டு ஜாக்லினோட பொம்மையை தூக்கியிருப்பார். அதுக்கப்புறம் ஆனால் பலியாட ஆனதை பற்றினா தர்ஷிகா. ஆனால் தர்ஷிகா கோவப்படலை, கிளாப் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் போய் நைட்டு போயிட்டு வருத்தமும் தெரிவிச்சிருப்பார். அவங்க வந்து விட்டாங்க. ஏன் விட்டாங்கன்றது அது அவங்க மனசுக்குள்ளே, பட் அது ஒரு கேமாக பார்த்தாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாலும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜாக்லினை வந்துட்டு இப்போ கலாய்ச்சி விட்டுறணும், அவங்கள வந்து வெளியேற்றுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணார். அதன் மூலமாக தான் ஒரு பெரிய விஷயம் வந்து கடைசியில் வந்து விஜய் விஷால் ஜாக்லின் 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. 2 பேருக்கு தேவை தான் அப்படிமா நிறைய பேர் இந்த கருத்து தெரிவிச்சிருந்தாலும் ஒரு கேமை போட்டு ஜாக்லினை தூக்குனார். அந்த கோவா கேங்கில் இருக்கிற ஒருத்தர் தூக்கணும் அப்படி முடிவு பண்ணி தான் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. பட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. 4வது பிளேஸ் பற்றி ரயான். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,634 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.89. ஸோ ரயானோட கேம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச கேம். ஆனால் இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான கேம். ஏன்னா ஜெஃப்ரியை வந்துட்டு ராணவ் வந்துட்டு வெளியே தான் பிடிச்சிருக்காரு. இவர் தான் என்ன பண்ணுறாரு, இழுக்க முடியாமல் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி போய் அந்த பாட்டில் தள்ளி விடுறாரு. ஆனால் ஜெஃப்ரி என்ன நினச்சிட்டாரு, ஒரு இடத்துல வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லும்போது நான் தான் வந்து ராணவை தூக்கி தள்ளி உள்ளே விட்டேன் அப்படின்றாரு. அவர் தெரியாமல் சொல்கிறாருல, அப்போ ரயானுக்கு தெரியும்ல நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. ஸோ அதில் ஒரு பொய். அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு பொறுக்க முடியல. ராணா வந்துட்டு வெயிட்டு அது மட்டும் இல்லாமல் சூப்பராக பிளாக் பண்ணிட்டார். இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் போய் அடிக்க போகிறாரு. இது எப்படி கன்ஃபார்ம் வந்துட்டு ரெட் கார்டு வந்து 99% கன்ஃபார்ம். அதேமாதிரி ஒரு இடத்துல முத்துக்குமரன் வந்துட்டு ஏண்டா 2 பேரும் மாறிமே அடிச்சுக்கிறீங்களே, ஒருத்தர் அடித்து மூக்கில் ரத்தம் வந்து எவனா ரெட் கார்டு வாங்கி வெளியே போய்ட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு இவருக்காக ஒரு பரிந்துரை பண்ணி ஒரு பரிதாபத்தில் சொன்னால் அவர் சொல்கிறாரு, ரத்தம் வந்துடும் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டாம், நீ சொல்ல வருது எனக்கு புரியுது, அதுக்கு பதில் வந்து விபரீதம்னு யூஸ் பண்ணலாம். விபரீதம்னு வார்த்தை யூஸ் பண்ணால் நீங்கள் பண்ணதில் அப்படியே அழிஞ்சு போயிடும். பண்ணது பெரிய போக்கிரித்தனம். இதில் வந்துட்டு விபரீதம்னு யூஸ் பண்ணோமா? அவரும் வந்து கலாச்சாரம் எப்பா நீங்கள் 2 பேரும் செஞ்சது மிகவும் தவறு, நீங்கள் செய்த விபரீதத்தால் உங்களுக்கு சிவப்போட்டை வழங்கப்படும், அதனால தான் நாங்கள்லாம் கொஞ்சம் பயந்தோன்ற மாதிரி கலாச்சி விட்டார். இது நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, போ கிளம்பு. என்னையா இது வேற ஒரு பெருமையாக வர. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரயான் வந்துட்டு மஞ்சரியை வந்துட்டு அட்டாக் பண்ண விதமே ரொம்ப மோசம். எப்படி ராணா வந்துட்டு இவரை வந்துட்டு ஜெஃப்ரியை வந்து பிடிச்சி இழுக்கிறாருன்னு அவ்வளோ கற்றுக்கத்துறாங்களோ, ஒரு ஆம்பளை இழுத்தது. இவர் போய் அவங்கள வந்து ஒரு பெண், அதுவும் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி குழந்தை அவங்களுக்கு இருக்குது, அப்பா அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கா என்ன விஷயங்களும் தெரியாது, அவங்க வயிற்று பூச்சி இவர் இழுக்கிறார். இவர் பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் ஜெஃப்ரியை வந்து ராணுவ பிடிச்சி இழுத்தது தப்புன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெண்கள் கூட்டம் வேறு அலையுது. இதுக்கு வேறு சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. என்னையா நடக்குது? அப்போ மஞ்சரியை பிடிச்சி அவர் வந்து ஒரு மாடு மாதிரி இழுத்தார், அது தப்பு இல்லையா? என்னத்தான் சொல்கிறது. சரி, 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,987 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.75. ஸோ மஞ்சரி செம்ம டஃப் கேம் கொடுத்தாங்க. நேற்றுலேருந்து இந்த டால் ஹவுஸ் அந்த இது ஆரம்பிச்சதுலேருந்தே சூப்பரான ஒரு கேம் கொடுத்துட்ருக்காங்க. கிவ் அப் பண்ணுறதே கிடையாது. இவங்க மேலே செம்ம காலில் இருக்காங்க. என்னடா இது, இந்த பொண்ணு போன வாரம் அமுகுனமாக இருந்துச்சு, டப்புன்னு இந்த வாரம் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சிங்க் இவங்களுக்கும் முத்துக்குமரனுக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. இவங்க வேணும்ட்டுமே முத்துக்குமரன் கிட்ட ஒரு சிங்சாக் அடித்தா அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வேலை போகும்னு நினச்சி பண்ணுறாங்களான்றது தெரியாது. பட் இந்த காம்போ கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செம்மாடி வந்துச்சு பாவனத்து. அதுக்கு முழுக்க காரணம் இந்த டப்பா அருண் தான். அருண் அந்த வழி அப்படி பிளாக் பண்ணதுனால எல்லாரும் அப்படியே மோதி அப்படியே ஒரு இடத்துல கம்ப்ரஸ் ஆகி டப்புன்னு விட்டாங்க பாருங்கள். இவர் விட்டார் பாருங்க, அப்படியே இப்போ டமான அடி செம்ம அடி.
ஆனால் வெளியில் எதுவுமே சொல்ல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கையை பிடிச்சி விடவே இல்லை, மஞ்சரியா டப்புன்னு விட்டாங்க, தமான்னு போய் விழுந்தாங்க, வெளியே எதுவுமே சொல்ல. இதுதான் ஸ்போர்ட்டிவ்னஸ். உங்களை மாதிரி ஏதாவது ஒப்பாரியா வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெஃப்ரியை பிடிச்சி அமைக்கிட்டான் பிதிக்கிட்டான், இப்படி பண்ணலாமா, 10 பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணலாமா, ஒரு பொண்ணையே வந்து 5 பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க. என்னத்தான் சொல்கிறது. 6வது பேஜ் பார்த்தீங்கன்னா சத்யா, இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 19,351 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.23. இவர் ஒருத்தர் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்காரு. நேற்று தபால்னு ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, டென்ஷன் ஆகி பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாங்க ஜாக்லின். அவர் ஒரு தட்டுட்டார், துடிச்சிட்டாங்க பாவம். அது தப்பு தான். ஏன்னா ஒரு ஃபிசிக்கல், அதுவும் இவர் ஏற்கனவே பாடி பில்டர், ஆண்களே தாங்க முடியாது. பெண் அந்த பொண்ணு பாவம் அப்படியே ஓடி போயிடுச்சு பாவம். ஆனால் பெருசாக அவங்க வெளியே சொல்லலை. அதில் எனக்கு உண்மையிலேயே ஜாக்லினோட விஷயங்கள் ஸ்போர்ட்டிவ்னஸை பிடிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி ரயானுக்காக அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவர் அலம்பலாக இருந்துச்சு. ஆனால் கொடுமை என்னென்னா இன்றைக்கி வந்து நல்ல கரெக்டாக விஜய் விஷயம் ஜாக்லின்னு போனதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து இவர் தான் சமக்கியம் பண்ணிட்டு இருந்தார். அவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறமா இவர் அடுத்த ரவுண்டு புஸ்குன்னு போயிடுச்சு. ஏன்னா சத்யாவோட பொம்மை யாருமே எடுக்கலை, கண்டுக்கவே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர் யாருக்குமே பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, பாவமாக இருந்தது. 7வது பேஜ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 18,612 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.99. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் இவங்களுக்குலாம் இருக்குது. அதாவது ரஞ்சித்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அதாவது டம்மியாக இருக்கிற டம்மி பாபாவாக ஒரு சில பேர் இருப்பாங்களா, இந்த சத்யா, ரஞ்சித், சிவகுமார், அப்புறம் வந்துட்டு விளிம்பில் இருக்கிற ஆர்ஜி ஆனந்தி, சாச்சனை, இவங்களுக்குலாம் என்னென்னா இந்த பர்டிகுலர் டாஸ்க் டால் டாஸ்க்கை வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மாதிரி அவங்க வந்து நாமினேஷன்ஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆயுதத்தை வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க. இது யார் வாங்க போகிறாங்க தெரியல. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் உள்ளே இருக்கார். ஆனால் உள்ளே இருக்கார், சரி ஓகே. மற்றபடி இவரோட கேமில் எப்படி இருக்குன்னு மட்டமாக இருக்குது. எதையுமே எப்போ நல்லா இருந்துச்சு, சரி ஓகே. 8வது பேஜ் பார்த்தீங்கன்னா சிவகுமார், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,443 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.61. இவர் பேரை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. டெய்லி நைட்டு டான்னு மணி அடிச்சோடனே நம்ம இதை சொல்லுவாங்களே, யாரோ ஒரு பேர் சொல்லுவாங்க, கரெக்டாக வந்துடுறாரு. எங்கே வந்துடுறாருன்னா கரெக்டாக வந்து கார்டன் ஏரியாவுக்கு வந்து சென்டராக வந்து நின்றுக்கிறாரு. ஒரு பேப்பர் எடுத்து எச்சமில்லை பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை பதில்லையே. என்ன நடக்குது, எதுக்கே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு நைட் நேரத்தில்? ஏன் அப்படின்னா அப்படி வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறான். சரவண விக்ரம் பண்ண மாதிரி இவரும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற பொழுது சரவண விக்ரம் பண்ணார்னா நைட் ஆனால் நான் தான் பிக் பாஸ் 7 டைட்டில் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவார். சும்மா டம்மியாலாம் மிச்சம் சாப்பிட மாட்டார். ஒரு ஏதாவது ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா அங்கே வச்சு செய்வார். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணே, அண்ணே சொல்கிற டாஸ்க்கே உங்களுக்கு புரிய மாட்டேதுனே, பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுண்ணே. உங்களெல்லாம் சேர்த்ததுக்கு வேறு யாராவது இந்த ரியா பொண்ணை கூட உள்ளே உட்கார வச்சிருக்கலானே, நீங்கள் டம்மியாக உட்காந்துருக்கீங்கன்னே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காய்ச்சிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது. அப்புறமா 9வது பேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,400 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.6. ஆர்ஜி ஆனந்தி இன்றைக்கி என்னமோ வந்துட்டு திடீர்னு முத்துக்குமார் கிட்ட ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஏங்க நான் சொன்னதுக்காக தானே நீங்கள் தீபக் கிட்ட ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லைங்க, ஏற்கனவே வந்து பப்பட் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் சொன்னதுல தான் நீங்கள் வந்து கேட்டீங்கன்ற ஆயிருப்பதும். எது ஆர்ஜி ஆனந்தி சொல்லி முத்துக்குமார் கேட்டான். எப்படி சூப்பரில். அப்படியே ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நான் ஒரு தாய், புனிதமான ஒரு பெண், அன்னை தெரசாவின் மாறு முகம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு அவங்க ஐடியா பண்ணுறது. உங்களை பற்றி தெரியாதா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாரும் உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாரும் உலகத்துக்கே தெரியுன்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டால் ஹவுஸில் அவங்களும் உள்ளே இருக்காங்க. செம்மல்ல. லாஸ்ட்டாக மஞ்சரி அவங்களுடைய டாலை தான் வந்து உள்ளே போய் சேர்ப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய செல்லக்குட்டி சாச்சனா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14,602 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 4.7. ஸோ சாச்சனா பயங்கரமாக இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஆர்வக்கோளராக பண்ணாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி தீபக் வந்துட்டு அவருடைய கேப்டன்ஷிப்பில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அவர் பண்ணுற கேப்டன்ஷிப் உண்மையிலேயே நிறைய பேருக்கு கோவத்தை வரவழைக்குது. அவருக்கு ஒரு அடி யாராவது கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா கொடுத்தா கண்டிப்பாக அவர் வந்து இன்னும் மென்மேலும் வருவார். அந்த ஃபஸ்ட் அடியை நம்ம சாச்சனா கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அழகாக போய்ட்டு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சில பேர் ஒத்துக்கல. அந்த ஃப்ளவரை வந்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. செம்ம மாதம் இருந்துச்சு. அதேமாதிரி ரயான் வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்லும்போது சூப்பராக வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. ஏன்னா பசங்களே வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஆமாம் நீ ராணுவ அடிக்க வந்தடா அப்படி சொல்ல மாட்டுறாங்க. அங்கே சாச்சனா குரல் கொடுக்குறாங்க, நீ ஃபஸ்ட்டு அடிக்க வந்தாலும் ராணுவ அடிக்க வந்தான் அப்படின்னு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது சாச்சனாமா, நல்லா தான் இருக்குது. ஆனால் சில டைம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குது, பார்த்துக்குங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,10,791 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக சாச்சனா போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. 99% இருக்குது. அது கூட வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி போக போகிறது வாய்ப்பு இருக்கா, இல்லை மேலே இருக்கிற சிவகுமார் போக போகிறாரான்றது தெரியல.
பட் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் விடவே மாட்டாங்க பிக் பாஸ் டீம், கண்டிப்பாக சாச்சனம் அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும்? அதேமாதிரி இந்த வாரம் டபுள் விஷயம் இருக்கணுமா, சிங்கிள் விஷயம் இருக்கணுமா? அதே மாதிரி இந்த பெரிய சண்டை நினச்சி பாருங்கள், இதில் முக்கியமான காரணம் இவங்க தாங்க அப்படின்னு நீங்கள் யாரை சொல்வீங்க? இதில் தேவையில்லாமல் முத்துக்குமார் நான் கோத்து விட்டு ஒரு சில டீம்லாம் வந்து ஒரு சில சேனல்லாம் வந்து வேலை பார்க்குறது பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரலையா? சரி, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.